வந்தே மாதரம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதியர்களுக்கு 79ஆம் ஆண்டு வெற்றி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வெற்றி திருநாள் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நம் கையில் கிடைத்தது. நம்மால் அதை உணர முடிந்த நாள் அத்திருநாளாகும். இத்திருநாளுக்காக பல தேசபக்தர்கள் தனது இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள், தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்று நாம் மூவர்ண கொடியை மிகவும் மகிழ்ச்சியுடன் உவகையுடன் எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி திருநாளில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மூவர்ண கொடியை எடுத்து சென்று உயிர் நீத்தவர்கள் எண்ணிலடங்காத மக்கள். அவர்களின் உயிர் தியாகத்தால் நாம் இத்தகையதொரு பரிபூர்ணமான அழகான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் ஆகஸ்ட் 15 அன்றோ ஜனவரி 26 அன்றோ அத்தகையதொரு மனிதர்களை, தியாகிகளை நாம் நினைவு கூர்ந்து போற்றாமல் 365 நாட்களும் ஆண்டு முழுவதும் வருடம் முழுவதும் அவர்களின் நினைவலைகளை நாம் மனதில் வைத்து கொண்டு போற்றி கொண்டாடி மகிழ்வோம். நமது தலைமுறைக்கும் அவர்களின் வரலாறுகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் அவர்களின் தியாகத்தினால் மட்டுமே நாம் இத்தகையதொரு வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் அவர்களை எப்பொழுதும் என்றென்றும் மறவாது கொண்டாடி கொண்டே இருப்போம். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் தேசத்தையும் தெய்வத்தையும் மையப்படுத்தி தொடங்குவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேசத்தின் வளர்ச்சியை மையப்படுத்தி தொடங்குவோம். நம் பாரத தேசத்தை உலகத்தின் தலைமையகமாக, குருவாக மாற்றுவதற்காக நாம் என்றென்றும் போராடி கொண்டே இருப்போம். 140 கோடி மக்களின் பொறுப்புடைமையாகவும் கடமையாகவும் அந்த எண்ணமும் செயலும் மாறட்டும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வரிகளோடு இக்காணொளியை மீண்டும் அடியேன் தொடர விழைகிறேன். வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தேமாயினும் நந்தே சத்தர் உவந்தே சொல்லும் வந்தே மாதரம். ஒன்றாயினும் இனி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் குன்றாதோதுவோம் வந்தே மாதரம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கியேனோ. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே, படை வீரத்திலே, தீரத்திலே, உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு இந்த பாரத நாடு. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டினும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். வெள்ளி பனிமழையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் தட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மிடி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை. இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெரும் நாடு. கனியும் கிழங்கும் காகிதங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது, கணக்கின்றி தரும் நாடு. நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. இத்தகையதொரு அற்புதமான வரிகள் அனைத்தும் பாரதியின் எழுதுகோலிலிருந்து, அவரின் சிந்தையிலிருந்து இந்த பூமிக்கு பிறந்த வரிகளாகும். இந்த வரிகள் அனைத்தும் நம் பாரத தேசத்தின் பெருமையை தாங்கி நிற்கின்ற வரிகளாகும்.
பாரதி தனது எழுத்தின் மூலம் தேசபக்தியை, தெய்வ பக்தியை, இயற்கை பக்தியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார். பாரதியை கொண்டாடாமல், வாவு சிதம்பரம் ஐயாவை கொண்டாடாமல், சுப்பிரமணிய சிவா ஐயாவை கொண்டாடாமல், கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை கொண்டாடாமல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை கொண்டாடாமல் நாம் இந்த வெற்றி திருநாளை கடந்துவிட முடியாது. இவர்களைப் போல் எண்ணிலடங்காத தேசபக்தர்கள் இம்மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு நம்முடைய வளையொலி பயணம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடியேனுக்கு அது இப்பிறவியில் கிடைத்த வரமாக நினைக்கிறேன், கடவுளின் அருளாக நினைக்கிறேன். என் ஆயுள் முழுவதும் அத்தகையதொரு காரியத்தை உங்கள் உதவியோடு, இறைவன் அருளோடு என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் ஒருமுறை உலகெங்கிலும் உள்ள பாரதியர்களுக்கு 79வது ஆண்டு வெற்றி திருநாள் வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.